தாங்கள் யார் என்று கூறுங்கள். நாங்கள் அஸ்வினி குமாரர்கள். எங்களை எவருடனும் பேசக்கூடாது என்று கூறியிருக்கிறார். உங்கள் தந்தையா? அறிந்த பிறகு நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். உனக்கு இந்த உரிமையை வழங்கியது யார்? என் புதல்வர்களுக்கே கட்டளையிடுகிறாய்? அவர்கள் எனது குழந்தைகள். நான் அளிக்கப் போகும் தண்டனையானது உங்களை பாதிப்பதற்கு முன்பாக பொய் உரைப்பதை நிறுத்திவிட்டு நல்வழிக்கு திரும்பி விடுங்கள். பொய்யினால், தன்னுடைய கர்மத்தினால் இந்த பாலகர்கள் யார் என்றும் எங்கிருக்க வேண்டும் என்றும் நாம் இருவருமே அறிவோம். நிறைந்தவன் தேவா, ஞானமுள்ள சிஷ்யன் குருவை மகிமைப்படுத்துவார். எனக்கு நம்பிக்கை உள்ளது. அனுமானை உங்களது சிஷ்யன் என்னவென்றால் இவன் அடிப்படையில் மிகவும் அமைதியான சிறுவனாவான். தேவா, ஆரம்பத்தில் இது இப்படித்தான் இருக்கும். தயவு செஞ்சு என்னை நம்புங்கள். உண்மையில் அனுமானின் குருவாவதற்கு தங்களுக்கு அது ஆனந்தத்தை அளிக்கும் தேவா. எப்பொழுதும் நினைவில் கொள்ளும். பார்த்தீர்களா தேவா, ஒரு சிஷ்யனுக்கு எப்பொழுதும் ஞானப்பசி இருப்பது அவசியமாகும். அது நீ குறும்புக்காரன் மட்டுமல்ல, போதும் முனிவரே. செய்கிறாயோ? உனக்கு இங்கு எந்த இடமும் இல்லை வானரனே. திரும்பிச் செல் இங்கிருந்து. வக்கர பார்வைக்கும் தாங்கள் பாதிக்கப்படுவீர்கள்.